ஓகே, எந்தெந்த விஷயத்துல அண்ணாமலை அண்ணா அவர்கள் ரொம்ப பெஸ்டா தெரியுறாரு உங்களுக்கு? மத்த கட்சி தலைவர்கள் விட அண்ணாமலை அண்ணா அவர்கள் ரொம்ப பெஸ்ட்னா எந்த விஷயம் சொல்லுவீங்க? அவர்கிட்ட இருக்கிற பணிவுங்க. அவர்கிட்ட நான் என் கண் கூட பார்த்தேன். ஒரு தடவை ஏர்போர்ட்ல எனக்கு முன்னாடி சீட்டு எல்லாருமே கேட்டுட்டு இருந்தாங்கப்பா, அண்ணாமலைப்பா 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 பிஜேபிப்பா அண்ணாமலைப்பா அப்படின்னு மாஸ்க் போட்டுன்னு வந்தாரு. அப்போ வரைக்கும் எனக்கும் தெரியாது அவரு அண்ணாமலைன்னு. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி சிம்பிளா எந்திரிச்சாரு, எல்லாரையும் கையெடுத்து கும்பிட்டாரு. நான் தாங்க பிஜேபி மாநில தலைவர் அண்ணாமலை. பேசஞ்சருக்கு யாருக்கும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் பண்ண வேண்டாம். கோயம்புத்தூர்ல இருந்து சென்னையில இறங்கின உடனே யார் யார் என்ன கேள்வி கேட்குறீங்களோ கேளுங்க, நான் நிச்சயமா பதில் சொல்றேன் அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டு எல்லாரும் கொஞ்சம் சைலண்டா அமைதியா இருந்துங்க. அதே மாதிரி சென்னை ஏர்போர்ட்ல வந்து இறங்கின உடனே நானே போய் முதல்ல போட்டோ எடுக்கணும். என் போனை வாங்கி தோல்ல கையை போட்டு போட்டோ எடுத்தாரு. அந்த மாதிரி ஏர்போர்ட்ல பிளைட்டை விட்டு இறங்கின உடனே எல்லாருக்குமே போட்டோ எடுத்தாரு. அவர்கிட்ட இருக்கிற அந்த அன்பு பணிவு யாருக்கிட்டுமே கிடையாது. ஓகே, வருங்காலம் நிறைய பேர் மக்கள் என்ன சொல்றாங்கனாக்கா, சோ விஜய் அண்ணாமலைன்னு சொல்றாங்க. சோ இவங்க 2 பேருக்கு தான் போட்டின்ற மாதிரியே ஒரு நிலைமை உருவாக்குறாங்க இல்லையா? சோ இது எந்த அளவுக்கு பாக்குறீங்க? ஏன்னா ஒரு கட்சி ஆரம்பிக்கல, உன்னை எதுவுமே செயல்படுத்தணும் படுத்தணும் இல்லை. ஆனா ஒரு அண்ணாமலை அவர்கள் கட்சி தொடங்க போறோம்னு சொன்ன உடனே விஜய் அண்ணாமலைன்னு போடுறாங்க இல்லையா? அதை பத்தி உங்க கருத்து என்ன? அதை பத்தி கருத்துன்னு பாத்தீங்கன்னா, இப்போதைக்கு தாவேகாக்கு டஃப் கொடுக்கறதுக்கு யாருமே கிடையாதுங்க. ஏன்னா திராவிடத்தை மக்கள் ஏத்துக்கல. அதனால குறிப்பிட்ட சீட்டை ஜெயிச்சுட்டு அவங்க அமைதியா இருக்காங்க. அதிமுகவோட பி டீம் தான் தாவேகா. ஏன்னா அதிமுகல இருக்கிற மொத்த எம்எல்ஏல இருந்து ஒரு எம்பியே, ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரே வந்து மயிலம் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினரே ரிசைன் பண்ணிட்டு தாவேகாக்கு போயிருக்காரு. அந்த மாதிரி அதிமுகல இருக்கிற மொத்த பேருமே தாவேகாக்கு போயிட்டு இருக்காங்க. ஸோ ஏடிஎம்கே டிஎம்கே சேர்ந்ததுதான் டிவிகேன்னு நான் சொல்லுவேன். ஏடிஎம்கே டிஎம்கே இது ரெண்டும் சேர்ந்ததுதான் தாவேகான்னு நான் சொல்லுவேன். சரி, பிஜேபி பி டீம் தான் விஜய்னு சொல்லியிருந்தா, விஜய்க்கு 107 சீட் வந்திருந்ததுன்னா பிஜேபிக்கு ஒரு 50 சீட் வந்திருக்கணுமே. நாங்க தான் கூட்டணி வந்து ஜனநாயக கூட்டணின்னு சொல்லி எடப்பாடி முதலமைச்சர் ஆக்கணும்னு சொன்னாங்கல்ல. சரி, அவரு கூட விட்டுருங்க. நாங்க நின்று 27 சீட்டுக்கு எங்க மயிலாப்பூர்ல மாஞ்சி வேலை செஞ்சோம். தமிழ் சேக்காக மாஞ்சி வேலை செஞ்சோம். நான் பிஜேபியில ஒரு அணிப்பிரிவுல மாவட்ட பொதுச் செயலாளர், வேளச்சேரி சட்டமன்ற தொகுதி. நான் ரொம்ப இன்டர்னல்லா இல்லைங்க, சொல்ல போனா ஒரு இயக்கத்துல ஒரு மெம்பர் ஆகிறேன். எனக்கு அண்ணாமலை என்ன ரீசனா பிடிக்கும், என் பொண்ணுக்கு பிடிக்கும், என் பையனுக்கு பிடிக்கும், என் ஒய்ஃபுக்கு பிடிக்கும். என் பொண்ணோட ஃபங்க்ஷனுக்கு வச்சிருந்தேன், வரல, எனக்கு லெட்டர் கொடுத்திருந்தாரு. அவரை போய் பார்க்கும்போது என் பொண்ணெல்லாம் திட்டினேன். ஸோ இது வந்து ஜென்ரலா எல்லாருக்கும் ஒரு பிடிச்ச விஷயம். கட்சி தலைவர்லாம் இப்ப வரமாட்டாங்க. தலைவர் பதவிக்கு ஆசைப்படுறவங்க வரமாட்டாங்க. அது வந்து நம்ம அண்ணாமலையை பொறுத்தவரையில இந்த பாருங்க, பதவியில அவர் ட்ரைனிங் எல்லாம் கொடுக்க போறாரு. கொடுத்து ஒழுக்கமானவங்களை முதல்ல முன்னிலைப்படுத்துவார். அதான் மெயின். இல்லன்னா நான் கேக்குறதுனா, அண்ணாமலை அவர்கள் புதுசா கட்சி ஆரம்பிச்சாருன்னா தலைவர் இருக்காங்களா, முன்னாள் தலைவர், இறந்து போன தலைவர்கள் யாருன்னு அவங்களுடைய போட்டோ யாரெல்லாம் எடுத்து வைப்பாரு? கொள்கை தலைவரா யாரை தேர்ந்தெடுப்பாரு? அதான் அப்துல் கலாம் அரே சொல்லிட்டாரு. இப்போதைக்கு அப்துல் கலாம் தான். அப்துல் கலாம். ஆமா, ஒரு ஸ்டிக்கர் பார்த்தா டாக்டர் அம்பேத்கர் போட்டோ பார்த்தா போட்டோ வச்சிருந்தாரு இல்ல, இப்போதைக்கு அவர் தான். ஏன்னா பிஜேபி இருக்கக்கூடிய யாருமே பார்த்தா அம்பேத்கர் போட்டோ பார்த்தா அதிகமா வச்சது கிடையாது. இல்ல, ஆனா இவரு வெளியே வந்த உடனே பார்த்தா அம்பேத்கர் போட்டோ இல்ல அவரே அறிக்கை கொடுத்தாரு. அப்துல் கலாம் அவர் பேர்ல தான் எல்லா இயக்கமும் நடக்கும். அவரே சொல்லிட்டாரு. சரி, ஓகே, நன்றி.